ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஃபுட் அண்டர்ஸ் சேனலில் ஆலு அண்ட் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். யூஸ்வலாக எக்கை மட்டும் பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக கீறி விட்டுக்கோங்க, ஸோ தட் உள்ளார எல்லா மசாலாவும் நல்லா இறங்கும். இதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஹாட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு. இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா ஷேக் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அகெயின் த சேம் ஆயிலில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எக்கை திருப்பி இதே ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை, பே லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் இது எல்லாமே தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 மீடியம் சைஸ்டு வெங்காயம், 1 மீடியம் சைஸ்டு தக்காளி இது எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், பெப்பர் 1 டீஸ்பூன் எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கிட்டு தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, முட்டை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. இதோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்குற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணுங்கள். ஸ்லோ குக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.